வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு பொருள் காட்டணுங்க. அது சாதாரண பொருள் கிடையாது. அந்த பொருளை வச்சு ஒருத்தர் பண்ண அட்டகாசம் வந்து அளவில்லாத ஒரு அட்டகாசமா இருந்துச்சு. முதல்ல அந்த பொருளை காட்டிடுறேன், அதுக்கப்புறம் அது யாருடைய பொருள் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதாங்க அந்த பொருள். அதாவது இது சாதாரணமான பொருள் இல்லைங்க. இந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய சக்தி என்ன அப்படின்னா, இந்த பொருள் வந்து யார் கையில இருந்து யாருக்கு போகுதோ அவங்களுக்காகவே வந்து பேசுவோம். தமிழ்ல சொம்புன்னு சொல்லுவாங்கங்க. அதாவது ஒருத்தருக்கு எவ்வளவு சொம்படிக்க முடியுமோ அவ்வளவு சொம்படிக்கலாம் இந்த பொருளை வச்சுக்கிட்டு. இவன் தான் குற்றவாளி, இவன் தான் கொலையாளி அப்படின்னா கூட கிடையவே கிடையாது. அவன் தான் விக்டிம், அவன் நிரபராதி, அவன் தான் பாதிக்கப்பட்டவன். நீ எப்படி அவனை குற்றவாளின்னு சொல்லலாம் அப்படின்ற லெவலுக்கு நம்ம பேசலாம். அப்படி முரட்டத்தனமாக சொம்படிக்கிறதுக்கு ஒருத்தர் பயன்படுத்தின ஒரு பொருள் தான் இந்த அரிய வகை சொம்பு. இது யார் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப நாளாக பயன்படுத்திட்டு இருந்தார். யாருக்காக பயன்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனாவுக்காக பயன்படுத்திட்டு இருந்தார். இந்த WWE இவர் அண்டர்டேக்கர் கூட ஒருத்தர் வருவார்ல, குடிப்பிக்காரர், சொம்ப காட்டினோடனே அப்படியே வந்து அப்படின்னு அண்டர்டேக்கர் வந்து எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்காரோ அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி அடங்கிடுவார்ல, அந்த மாதிரி சாச்சனா இதை காட்டினாங்கன்னா விஜய் சேதுபதி அப்படியே மயங்கிடுவார். ஸோ நான் கஷ்டப்பட்டு அதை போய் நான் திருடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இனிமேல் இந்த சொம்பை வச்சு விஜய் சேதுபதியை வந்து யாரும் வந்து கட்டுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த ஷோ நல்லா இருக்கணும், இதை பார்க்குற மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கு கொஞ்சமாச்சும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். ஒருத்தர் வந்து இதில் பெரிய ஒரு உழைப்பை போடுறாரு விஜய் சேதுபதி. அவர் வந்து நீண்ட ஆயுளோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவருடைய கெரியரில் எந்த விதமான சர்க்கிளும் இல்லாமல் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் இருந்து நம்ம ரிவ்யூ ஆரம்பிப்போம். சரிங்களா? இதை நான் வச்சிடறேன். சரி, இனிமேல் வந்து அவர் சொம்படிக்க மாட்டார், ஏன்னா சொம்பு இல்லை, சொம்பு களவாடப்பட்டுருச்சு. சரிங்களா? இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன தான் வந்து நடந்துச்சு, அதாவது கமல் சார் இருக்கிற வரைக்கும் எனக்கு சில விஷயங்கள் தான் வந்து கேட்கணும்னு தோணுது. கமல் சார் இருக்கிற வரைக்கும் வாரங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுவார். ஒரு 10 பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு 2 பிரச்சனையை விட்டுருவார், மீதி 8 பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுவார். அதில் முக்கியமாக சீரியஸான பிரச்சனை, உதாரணத்துக்கு உன் வாய்ஸ் நாய் மாதிரி இருக்குன்னு சொல்கிறது, வாய்ஸ் அவங்களோட வாய்ஸில் பேசி காட்டுறது, மாக் பண்ணுறது, பாடி ஷேமிங், ஒரு மிரட்டல், ஒருமையில் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது தவறாக கேரக்டரை பற்றி தவறாக பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது அட்ரஸ் செய்யப்படும். அதுக்கு ஒரு தீர்ப்பை கொடுப்பார். யார் அந்த தப்பு செஞ்சாங்களோ வச்சு செஞ்சுட்டு தான் விடுவார். ஆனால் விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட்ல 2 விஷயங்கள் தான் பேசப்படுது செலக்டடா. அந்த 2 விஷயத்த பேசுறாரு, பேசிட்டு அதை அப்படியே வந்து கடந்து போயிடுறாரு. நீங்க சொல்லுங்க முடிஞ்சா அவ்வளவுதான். நான் இதுல எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் தான் ஹோஸ்ட் அப்படின்னு மட்டும் சொல்லிக்க வேண்டியது. இன்னைக்கு அவர் அட்ரஸ் பண்ண விஷயங்கள் நியாயமா சொல்லுங்களேன், ஒரு வாரமும் நம்ம நம்பி ஏமாந்தது தான் மிச்சமா இருக்கு. ஒரு 4 விஷயம் பேசியிருப்பாருங்க. அந்த 4 விஷயத்துல ஒன்று வந்து ஒரு நம்பர் கொடுக்க சொல்றார். எல்லா கண்டஸ்டன்ஸ் வந்த உடனே அதான் நடக்குது. இந்த வீட்டுக்குள்ள இன்னாருடைய விளையாட்டு இத்தனை நாள்லயே முடிஞ்சிருச்சு. இது ஆல்ரெடி வீக் டேஸ்ல பிக் பாஸே ஒரு டாஸ்கா கொடுத்துட்டாரு. மார்னிங் ஆக்டிவிட்டியா கொடுத்தாரா எப்படி கொடுத்தாருன்னு தெரியல. ஆல்ரெடி ஒரு டாஸ்கா வீட்டுக்குள்ள நடந்த ஒரு விஷயத்த வீக்கெண்ட்ல ரிப்பீட்டட் டாஸ்க். வேற ஐடியா இல்லை, கிரியேட்டிவிட்டி இல்லை, என்ன பண்றது? யாருன்னா லீவ் போட்டிருப்பாங்க. அதுலயும் லாஸ்ட்ல ஒன்று பண்ணாங்க பாருங்க, மரணமா ஒரு விஷயம். கோட்டை அழிச்சு, இதுக்கு எதுக்கு கோட்டை அழிச்சிங்கன்ற மாதிரி இருக்கு. ஒன்று நம்ம அதை கடைசியாக பேசுவோம். ஒருத்தரையும் வந்து நீங்க ஒரு நாட்கணக்கு எழுதுங்க. இப்போ ஒரு வாரம், 7 நாள், 14 நாள் இன்னாருடைய விளையாட்டு முடிஞ்சிருச்சு, இதை எழுத சொல்லி அதுக்கான விளக்கம் கொடுக்க சொன்னாரு. அதை வந்து பேசினாரா. அடுத்து ஷாப்பிங் டாஸ்க். சாச்சனாவை யாரெல்லாம் வந்து சொன்னீங்க அப்படின்றத விசாரிச்சார், சாச்சனாவுக்காக விசாரிச்சார். அதுக்கப்புறமா ராஜா ராணி 2 பேரும் எந்திரிச்சு நில்லுங்க, அதை பற்றி ஒரு ராஜானா எப்படி இருக்கணும், ஒரு ராணினா எப்படி இருக்கணும்ன்றத பேசினார். எப்படி இருந்துச்சு மற்றவங்களை கேட்டார். ராஜா ராணி ஆட்சி நடந்துச்சா இல்லை வேற எதனா நடந்துச்சா இந்த கேட்டாரா. இறுதியாக எலிமினேஷன் முடிஞ்சுது. எலிமினேஷன் முடிஞ்ச உடனே அந்த கோட்டை அழிச்சிட்டு இனிமேல் எல்லாரும் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இதுல ஹோஸ்டிங் எங்க நடந்துச்சு நான் தேடிட்டு இருக்கேன். ஹோஸ்டிங்குக்குள்ள ஒரு ரோஸ்டிங் இருக்குமே, அது எங்கடா இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். தேடி எனக்கு கிடைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் ஏமாந்து தான் மிச்சம். இல்லை, எனக்கு புரியல இந்த வாரத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, ஏன் அதை எதுவுமே பேச மாட்டீங்க? ஹோஸ்ட்னு இந்த சில விஷயங்கள் பேசுறதுக்கு மட்டும் நான் நேத்தும் பேசல. இந்த ராஜாராணி டாஸ்க்லேயே பேசுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு, எதையாச்சும் பேசினாரா?
ராஜா கேரக்டர் எப்படி இருக்கணும், ராணி கேரக்டர் எப்படி இருக்கணும், அவ்வளவுதான். சரி, ஓவர் டூ பண்றாங்க. ராஜாவையும் ராணியும் ஓவர் டூ பண்ணிட்டாங்க. யார் பண்ணிட்டாங்க? தளபதிகள் 2 பேரும், அதுக்கப்புறமா ராஜகுருகள் 2 பேருமே பண்ணிட்டாங்க. அவங்களை எழுப்பி ஒன்றும் கேட்கல. ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க, ஏன் அவங்களோட ஸ்பேஸை கொடுக்கல, கேட்கல. சரி, இந்த டாஸ்க்குள்ளேயே திருட்டு வேலைகள் நடந்துச்சு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு சாச்சனாவுடைய பொருட்களை அந்த அம்மா வந்து கேர்லெஸ்ஸாக விட்டாங்க. ராணி நாடு எல்லாத்தையுமே அவங்க திருட்டாங்க. பிக் பாஸ் ரூல்ஸ்லேயே சொல்லியிருந்தாரு கவனமாக இருக்கணும்னு சொல்லி. கவனமே இல்லாமல் விளையாடுறாங்க பெண்கள். அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்போம், இல்லை. ஏன்னா சாச்சனா தானே ராணி, இல்லை. ஷாப்பிங் டாஸ்கில் அது ஒரு பெரிய மேட்ருன்னு அதை வந்து இன்னைக்கு பேசி அட்ரஸ் பண்ணி, அதாவது சாச்சனா மேலே தப்பு இல்லைன்றதை நிரூபிக்கிறாராமா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்தீங்களா பேசும்பொழுது, அந்த பொண்ணுக்காக பேசும்போது சாச்சனாவோட தோரணையை பார்த்தீங்களா? அன்ஷிதா அக்கா மாறி போய் அன்ஷிதா, மஞ்சரி, அக்காலாம் அங்கே வராது, பேரை சொல்லி கூப்பிடுறது. என்ன பண்ணிட்டாரு? வந்ததுல இருந்து அந்த விஷயத்த ஷாப்பிங் டாஸ்க் எடுத்து பேசுறாரு. ஒருத்தர் மேல என்ன மிஸ்டேக்ன்றத சொல்றாரு. சாச்சனா மேல எந்த தப்பு இல்லை, ஏன் சாச்சனாவை சொன்னீங்க? அப்ப உங்களுக்கு அவங்க மேல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, உங்களுக்கு அவங்க மேல ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்துக்கு ஏற்றப்பல ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்க அவங்கள கை காட்டிட்டீங்க. அதானே நடந்துச்சு? அதானே? ஆமா சார், அதான் சார் நடந்துச்சு. இது ஹோஸ்டிங்கா? சீரியஸாக எனக்கு பேசுறதுக்கே விருப்பம் இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு எரிச்சலாக இருக்குது. இது என்னடா இது? இந்த உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸை வந்து சார் தயவுசெய்து யாருன்னா சொல்லுங்களேன், ஒரு ஹோஸ்ட்டை எவிக் பண்ணோன்னா என்ன சார் பண்ணணும்? அவரை எவிக் பண்ணி அனுப்புங்களேன் ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம். இருக்க நம்ம ரொம்ப மக்கள் செல்வன்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம். கெடுத்து பாருவோன்னு பயமாக இருக்குது. எதனா நம்ம எமோஷன் ஆகி நமக்கு வந்து நம்மளுடைய லிமிட்டை கிராஸ் பண்ணி எதனா பேசிடுவோமோ. ஆல்ரெடி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அப்பான்னு கூப்பிடுது. இது வந்து ஒரு விளையாட்டு, ஒரு ரியாலிட்டி கேம். இங்கே இவர் ஹோஸ்ட், அந்த பொண்ணு ஒரு கண்டஸ்டன்ட். இவர் என்ன சொல்லணும்? இங்கே நீ கண்டஸ்டன்ட், நான் ஹோஸ்டாக நடந்துக்கணும், நீ கண்டஸ்டண்டாக நடந்துக்கணும். இந்த அப்பா பொண்ணு பாசெல்லாம் வெளியில் வந்து பார்த்துக்கோ. இங்கே இருக்கிற வரைக்கும் நீ என்னை சாருன்னு கூப்பிடு. ஒரு வார்த்தை சொல்லலையே. மறுபடியும் அந்த பொண்ணு வந்து அப்பான்னு தான் கூப்பிடுது. அந்த 5 ஸ்டார் மேட்ரு பேசலை. ரோஸ்ட்டை பற்றி பேசுகிறாருங்க. ரோஸ்ட் பற்றி சாச்சனா வந்து எந்த அளவுக்கு கேவலமாக லூஸு, மென்டலு, பைத்தியம் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துச்சு. வர்ஷினி நாய் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொன்னாங்க சௌந்தர்யாவை. அவங்களோட குரலை வச்சு கிண்டல் பண்ணாங்க. அவங்களுக்கு இருக்கிறது வந்து அது ஒரு டிசபிலிட்டி. அவங்களுக்கு இருக்க ஒரு குறைய கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. அதை தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. பொதுவாக என்ன சொல்லிட்டாருன்னா, நல்லா இல்லை அந்த ரோஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. இன்னும் நீங்கள் வந்து காமெடியாக பண்ணியிருக்கலாம், அது வந்து ரொம்ப பர்சனலாக போயிடுச்சு. இதை பேசுறதுக்கு அவர் ஹோஸ்ட், இப்படி அவர் ஹோஸ்ட் பேசுவாங்க. இப்போ சாச்சனா கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. சார் இல்லை சார், இந்த மாதிரி வந்து நான் போனேன் சார், இவங்க வந்து என்ன இந்த மாதிரி சொன்னாங்க சார். யார் சொன்னாங்க? மஞ்சரி சொன்னாங்க சார். மஞ்சரி நீங்கள் எழுதுங்க, நீங்கள் சொல்லுங்கள். மஞ்சரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. மஞ்சரி வாயிலேருந்து ஜாக்லின் பேர் வரும். ஜாக்லின் நீங்கள் எழுதுங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஜாக்லின் பேசும்போது சௌந்தர்யா பேரை சொல்லுவாங்க. சௌந்தர்யா நீங்கள் எழுதுங்க, நீங்கள் சொல்லுங்கள். சௌந்தர்யா பேசும்போது அன்ஷிதா பேர் வரும். அன்ஷிதா நீங்கள் எழுதுங்க, நீங்கள் சொல்லுங்கள். கடைசியில் அன்ஷிதா வந்து என்ன சொல்லுவாங்க? இது வந்து சாச்சனா தான் எடுத்துட்டான்னு நாங்கள் நினச்சோம், பட் சாச்சனா எடுக்கல, அதுக்கப்புறம் நாங்கள்லாம் பேசிட்டோம் அப்படின்வாங்க. கடைசியில் அப்போ சாச்சனா வந்து எதுவுமே பண்ணலை, அதானே? நீங்கள் யாருமே பார்க்காம சாச்சனா மேலே பழிய போட்டீங்க, அதானே? ஆமாம் சார். எல்லாரும் ஒட்டுமொத்துக்கா ஆமாம் சார் அப்படின்னோடனே சரி, இனிமேல் அது மாதிரி பண்ணாதீங்க, உட்காருங்க. அடுத்த பிரச்சனை. இவர் எதனா பண்ணாதான் நம்மளும் எதனா பேச முடியும். நம்ம என்ன பேசுறது? இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் நான் பேசணும்னா நான் என்ன பேசுவேன்? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இன்னைக்கு என்னென்ன சீன் நடந்துச்சு? ஒன்றுமே இல்லை. மொதல் சீனில் நான் சொல்கிறேன் பாருங்க, கரெக்டாக வந்ததும் ஆடியன்ஸ் கிட்ட பெரிய புண்ணாக்கு மாதிரி பேசினாரு. பேசிட்டு உள்ளே போன பிறகு சீட்டு கொடுத்தாங்க எல்லாருக்கும். இதில் யாருடைய விளையாட்டு எத்தனை நாளில் முடிஞ்சிருச்சு? ஆல்ரெடி இதே சீசனில் வீக் டேஸில் வச்ச ஒரு டாஸ்க் வீக்கெண்டில் அதை கொடுக்குறாரு. அதை முடிச்சுட்டு நேராக ஷாப்பிங் தான், வேற எதுவுமே இல்லை. வேற பிரச்சனை எதுவுமே கிடையாது, இந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே கிடையாது. ஷாப்பிங் டாஸ்க்ல என்ன நடந்துச்சு? 11,000 ரூபாய் எடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க? இது ஒரு பேச்சு பொருளாக போகுது. சாச்சனாவை அதில் இருக்கிறாரு. சாச்சனாவை யாரெல்லாம் என்ன சொன்னாங்க? டைரக்டாக சாச்சனா கிட்டே, சாச்சனா உன்னை வந்து யார் என்ன சொன்னாங்க சொல்லு அப்படின்னோட அந்த பொண்ணு சொல்லுது. இந்த மாதிரி இவங்க மஞ்சரி வந்து சொன்னாங்க, நான் வந்து போகும்போது பெட்டர் ஆப்ஷனாக பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே மஞ்சரி நீங்கள் எழுதுங்க, நீங்கள் சொல்லுங்கன்னும் போது ஜாக்லினை பேச சொல்கிறாங்க. இப்படியா? நான் உளர்றேன் தெரியுதா? நானே உளர்றேன் தெரியுது, எனக்கே தெரியுது நான் உளர்றேன்னு. அவ்வளோ மட்டமாக இருக்குது. கமல் சார் இருக்கும்போது நம்ம வந்து ப்ரிப்பரேஷனே பண்ண தேவையில்லைங்க.
ஃப்ளோவில் போகலாம், அவர் அப்படியே ஒரு ஃப்ளோவில் கொண்டு போயிடுவார் நம்மளை. இது நடந்துச்சுப்பா, இந்த விஷயத்தில் இவர் வந்து இந்த வாரத்தில் இந்த பிரச்சனை பண்ணியிருந்தாரு, அதை கமல் சார் வந்து அட்ரஸ் பண்ணி இந்த தீர்ப்பை கொடுத்தாரு, செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இந்த சீசனில் அது எதுவுமே இல்லை. எழுப்புறாரு, பேச வைக்கிறாரு, அவங்க பேசுகிறாங்க, உட்காடுறாங்க. எழுப்புறாரு, பேச வைக்கிறாரு, அவங்க பேசுகிறாங்க, உட்காடுறாங்க. ஆனால் சாச்சனாவுக்கு நோகாமல், நான் சொன்னல அதுவும் நோகாமல் அப்படியே நான் சுக்கா நேற்று பண்ணாரு பாருங்க ஒரு டிப்ளமேட்டிக் கேம். சாச்சனா மற்ற நேரங்களில் நீ சொன்னால் மட்டும் சொம்பு அடிக்கிறேன் நான். சாச்சனா மற்ற நேரங்களில் நீ சொன்னால் மட்டும் கேட்டுருவியாமா, அடிச்சிட்டேன், சொம்பு அடிச்சிட்டேன், அவ்வளோதான். சாச்சனா அழுகுறாங்க இப்போ, சரியா? அதே நாள் எபிசோட் மாறுது. சாச்சனா எழுந்து நில்லு, உன்னை யார் என்ன சொன்னாங்க சொல்லு. சார் மஞ்சரி சார், ஜாக்லின் சார், அன்ஷிதா சார், சௌந்தர்யா சார், 4 பேர் ஏந்துங்க. 4 வாட்டி அடிச்சிட்டேன். 4 பேர் ஏந்துங்க. ஏந்திரிச்சு மஞ்சரி ஏன் அந்த மாதிரி சொன்னீங்க, ஏன் சாச்சனா போகிறதுல உங்களுக்கு என்ன விருப்பம் இல்லை, சௌந்தர்யா நீங்கள் ஏன் சொன்னீங்க, ஓ நீங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, சௌந்தர்யா வந்து சாச்சனா இந்த மாதிரி தான் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதனால நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க அதானே. சாச்சனா போதுமா, அடிச்சது போதுமா, ஓகே உட்காரு, அவ்வளோதான். கோட் அழிச்சா போதாது, கோட் அழிச்சிட்டு இவங்க மறுபடியும் வந்து குரூப் டாஸ்காக தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சீட்டு வருது மறுபடியும் பவுலில், ரைட்டு லெஃப்ட்டுன்னு. அதில் யாருக்கெல்லாம் ரைட் வருதோ ரைட் சைடு பெட்ரூம், யாருக்கெல்லாம் லெஃப்ட் வருதோ லெஃப்ட் சைடு பெட்ரூம். இப்போ ஆண்கள் தனி பெண்கள் தனின்னு இருந்தது, ஆணும் பெண்ணும் ஒரு குரூப்பு, இன்னொரு ஆணும் பெண்ணும் ஒரு குரூப்புன்னு மாறிடுச்சு. இதில் என்ன சுவாரஸ்யத்தை கொண்டு வருவீங்க? ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் மாதிரி பெண்களை தனியாக படுக்க வச்சிருக்கலாம், ஆண்களை தனியாக படுக்க வச்சிருக்கலாம், மிக்ஸ் பண்ணி படுக்க வச்சிட்டாங்க. இதில் இவங்க வந்து சுவாரஸ்யமாக இதுக்கப்புறம் மாறும்னு நினைக்கிறாங்க, பார்ப்போம் மாறுதான்னு சொல்லிட்டு. சரிங்களா? வைல்ட் கார்டு இல்லை, அர்ணவ் உள்ள வராருன்னு சொன்னாங்க, வரல. இந்த கோட் அழிக்கிறது தான் இன்னைக்கு நடந்துச்சு. மற்றபடி விஜய் சேதுபதியுடைய ஹோஸ்டிங்கில் ஒன்றுமே இல்லை, மேட்ரு எதுவுமே இல்லை, எதை பற்றியுமே அவர் பேசலை. அவருக்கு கவலை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் சாச்சனாவுடைய அந்த ஜாம் மேட்ரு மட்டும்தான். மற்றபடி யாரை என்ன வேணால் பேசுங்க, கவலையே கிடையாது. சௌந்தர்யாவை எவ்வளோ வேணால் கிண்டல் பண்ணுங்கள், ஜாக்லின் எவ்வளோ வேணால் பர்சனல் அட்டாக் பண்ணுங்கள், கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுங்கள், நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, அசிங்கமாக கூட பேசுங்க, அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். எங்களுக்கு சாச்சனாவுக்கு எதனா ஆச்சா நான் கேட்பேன், ஏன்னா நான் அப்பா, நான் கேட்பேன். கடைசியாக அவர் போகும்போது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது சாச்சனா அப்பா பாய்ப்பா, அப்பா பாய்ப்பா, அந்த கொசு எவனா அடிச்சு கொல்லுங்கடான்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பொண்ணை நாமினேஷனில் வந்து வெளியில் போக வேண்டிய பொண்ணை, எவிக்ஷனில் போக வேண்டிய பொண்ணை காப்பாற்றி சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணை வெளியில் அனுப்பி வர்ஷினி வெளில போனாங்கன்னா அவங்களுக்கு தெரிய வரும், நம்ம வந்து இன்னைக்கு போயிருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நம்மளை மாற்றி அனுப்பிட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு பொண்ணை காப்பாற்றி சேவிங் ஆர்டர் பாருங்க, முதல்ல விஷாலை சேவ் பண்ணுறாரு. சரி, இது வந்து இதுக்கப்புறம் கண்டென்ட் வரும் அப்படின்றதுனால சேவ் பண்ணுறாரா, கொடுத்துருவாங்க நாம, இல்லை இவங்களாம் கொடுத்துருவாங்களா, நீங்கள் நம்புறீங்களா? எனக்கு நம்பிக்கை இல்லை, நடக்கிற வரைக்கும் நான் நம்புற மாதிரி இல்லை. லவ் பண்ணி தர்ஷிகா சேவ் ஆனதுக்கு விஷால் போய் ஒரு 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 கிரிஞ்சு லுக் ஒன்று விட்டு ஒன்று பண்ணாம பாருங்க, செம சிரிப்புங்க. எனக்கு சீரியஸாக விழுந்து சிரிப்பு தான் வருது. அந்த பொண்ணு வெக்கப்படுறன்ற பேரில் இந்த மோமோ பொம்மை இருக்கும் பாரு, நானும் மாக் தான் பண்ணுறேன், எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஃபெட்டப்புன்னு சொல்லுவாங்களே, வெறுத்து போச்சு எனக்கு. மோமோன்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக கூட ஒரு கேம், இல்லீகல் கேம் ஒன்று வந்துருச்சு, ஒரு கோஸ்ட் ஃபேஸ் மாதிரி, அந்த மாதிரி ஒரு லுக்கு தர்ஷிகாக்கு. இவங்க கூட காதல் மலருது, அப்பா போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் குஷியில். ராணுவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்களாம். பவித்ரா ராணுவ விட்டு விலகி இருப்பான்னு பார்த்தா ராணுவ பின்னாடியே போய் நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன் கண்ணை கட்டின்னு அவங்க போகிறாங்க. ராணுவ அழுதுட்டாரா, உடனே பவித்ரா போகிறாங்க. நீங்கள் காமெடின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சீரியஸாக போய்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் ஜீரோ நாலேஜ் இன் ஹோஸ்டிங் விஜய் சேதுபதி சார். அவர் ஹோஸ்ட் பண்ணலங்க, அவர் பேச வைக்கிறாருங்க, எல்லாரையும் பேச விடுறாரு. பேசு, நீ பேசு, தெளிவாக பேசணும். பேசும்போது டிப்ளமேட்டிக்காக பேசக்கூடாது, தெளிவாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசணும். நான் பேச மாட்டேன், நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் பேசிக்கோங்க, பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. இது என்ன கட்ட பஞ்சாயத்து எதுனா நடக்குதா? சமரசமாக பேசி ஒரு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா? இரு நாட்டு இல்லை, நீங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரா? சமாதான பேச்சுவார்த்தை, சமாதான புறாவா? நீங்கள் அவங்கள ஓப்பனாக விளையாடுங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஓப்பனாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வைங்க சார், ஹோஸ்டிங்கை பண்ணுங்க சார்.
சும்மா ஏதோ கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போறீங்களே, என்ன கதை இது? வார வாரம் வந்துட்டு கண்டஸ்டன்ஸை பார்த்து ஹாய் பை சொல்லிட்டு போறதுக்கா சார் வரீங்க? ஆனால் சாட்சனா கூட கேட்டுருவீங்க இல்லை? ராணவ சொல்லியிருக்கலாம், விருப்பமே இல்லாமல் ஒரு பொண்ணு பொண்ணாடி சுத்தாத, இதுதான் இங்கே கண்டென்ட் கிடையாது, இதை தாண்டி நிறையா இருக்குது, நீ லவ் கண்டென்ட் சுத்தாத. தர்ஷிகாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம், விஷாலுக்கு சொல்லியிருக்கலாம். இன்னமும் விஷால் வந்து அந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்ணது இன்னமும் கேட்காம இருக்கிறீங்க, அதை கேட்டிருக்கலாம். இப்படி நீங்கள் கேட்டு நீங்கள் வீக்கெண்ட் எபிசோட சுவாரஸ்யமாக்காமல் கோட்டை மட்டும் அழிச்சு விட்டா அவங்க அடிச்சுக்கணும், நீங்கள் உட்காந்து வேடிக்கை பார்ப்பீங்க. அதானே? அவங்கள வந்து விட்டுருவாங்க, உங்களை அடிப்பாங்க, அப்புறம் இப்பயும் உங்களை தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மொத்தத்தில் கோட்டை அழிச்சிட்டாங்க. இவ்வளோதான், இன்றைக்கி ரிவ்யூ வந்து இப்படி தான் இருக்க போதே. என்ன மன்னிச்சுங்க, என்ன பேசுறதுன்னு தெரில. கோட்டை அழிச்சிட்டாங்க. ரைட்டு லெஃப்ட்டுன்னு டீமை பிரித்து விட்டுருக்குறாங்க. ஒரு டீமில் முத்துக்குமரன், சிவகுமார், தர்ஷிகா, சாச்சனா, மஞ்சரி இவங்கெல்லாம் ஒரே டீமில் இருக்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து சௌந்தர்யா, ஜாக்லின், ராயன், ஜெஃப்ரி இவங்கெல்லாம் ஒரு டீமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் அடிச்சுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனையும் இவர் அருண் பிரசாத்தையும் வேறு டீமில் போட்டிருக்கலாம். அப்படி போட்டிருக்காங்க தெரியல, நான் சரியாக அதை கவனிக்கல யார் எந்த டீம்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக விளையாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தர்ஷிகா தன்னை பற்றி தானே பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் ஒரு பெரிய பிளேயர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இனிமேல் இதுதான் டீம், முத்துக்குமரன் கிட்ட சொல்கிறாங்க, இனிமேல் இந்த டீம் தான் விளையாட போகுது, அந்த டீம்லாம் அவங்களாம் என்னத்த பண்ண போகிறீங்க, ஓடுங்கடா கட்டுன்றாங்க. பார்க்க தானே போகிறோம் கதையை. சாச்சனா இனிமே தான் உனக்கு இருக்குது, எவனுக்குலாம் ஜெஃப்ரிக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு நீ, புரியுதா? இனிமே இருக்குது. ஸோ கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, கமல் சார் இல்லாதது ஒரு கெட்டது, நடந்த நல்லது வந்து அட்லீஸ்ட் இந்த 50 நாளுக்கு வந்து எதனா ஒன்று நடக்கும் நமக்கு. விஜய் சேதுபதி சார் வந்ததெல்லாம் நல்லது கிடையாது, இருக்கிறதுலே ரொம்ப கேடு கெட்டதுன்னா விஜேஎஸோடைய ஹோஸ்டிங் தான். ஸோ அதனால் அதை விட்டுருங்க. அதை வந்து இனிமேல் அதை வந்து பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதை விட்டுருங்க, சரிங்களா? சொம்பு மட்டும்தான் இருக்குது, விட்டுருவோம். அதை கண்டஸ்டன்ஸ்குள்ளே என்ன நடக்க போகுது, இது வச்சு தான் இந்த சீசன் ஓட போகுது. ஹோஸ்ட்னால அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்கள் எபிசோடு சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். எனக்கு சீரியஸாக பிடிக்கவே இல்லை. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, அவரோட ஹோஸ்டிங்கை விட நான் பேசுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கே தோணுது, நான் நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம சேனலுக்கு வந்து ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு, நிறையா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, யார் ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு தெரில. ஏன்னா நம்ம ஒரு ஆளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல, எல்லாரை பற்றியும் நிறைய குறைகள் சொல்கிறோன்ற போது எல்லாருடைய ஃபேன்ஸுக்குடைய கண்ணுலையும் நம்ம சேனல் வந்து ஒரு நெகட்டிவ் சேனலாக தான் இருக்கும். வந்து முத்துவை பற்றி அப்படி பேசுகிறான், சௌந்தர்யா பற்றி தப்பாக பேசுகிறான், ஜாக்கை பற்றி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அதனால் எல்லாருமே பண்ணுறாங்க. நீங்கள் என்னுடைய ரிவ்யூ பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா ரிப்போர்ட்ஸ் அதிகமாக சேனலுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது அடிப்படுது, வியூஸ் போக மாட்டேங்குது. ஒரு வீடியோ வந்து ஒரு 50,000 வியூஸ் போச்சுன்னா அடுத்த ஒரு வீடியோவெலாம் ஒரு 5,000 வியூஸ் கூட போக மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் விடைபெறுவது நான் அரவிந்தன்.